அந்த கார்டு காட்டுறேன்னு சொன்னீங்களே. ஓ கார்டு காட்டுமா, ஒரு நிமிஷம். ஏ ரோஸ் ரோஸ் ஓகே, இது அந்த கார்டு, கோல்டு கார்டு சொன்னல, நெருக்கலா கோல்டு கார்டு. இது பாருங்க, பழசாயி அப்படி பிங்கலாகி ஆயிட்டு இதுல வந்திருக்கு, I earn per month, I earn 3 lakhs per month consistently, total autopilot mode, doing what I love, helping millions of people, living happy integrated life. இதுல எழுதிருக்கு, எல்லாம் நடந்துட்டு. இந்த கோல்டு கார்டு எப்படி எழுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்களே சொல்லுங்க சார். நான் சொல்றதை எழுதிக்காங்க. இந்த வீடியோ வரும், நீங்க நோட் பண்ணிக்காங்க. நான் எவ்வளவு மாசம் எவ்வளவு ரூபா சம்பாதிக்கணும் அதை எழுதணும் நீங்க. I earn total so much month consistently. ஒரு மாசம் கிடையாது, கன்சிஸ்டண்டா ஏர்ன் பண்ணணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆட்டோ பைலட் மோடு. ஆட்டோ பைலட் மோடு அப்படின்னா தன்னால பணம் வரணும். வேலை பார்த்தாலும் வேலை பார்க்காட்டாலும் சரி, நீங்க இருந்தாலும் சொல்லி அந்த பணம் வரும். அதை விட ஒரு படி மேல போயிட்டு, ஒண்ணு வந்து 3 லட்சம் சம்பாதிக்கிறதே பெரிய பாடு, மாசம் சம்பாதிக்கிறது இன்னும் பெரிய பாடு. ஆட்டோ பைலட்ல வரணும், அது இன்னும் பெரிய பாடு, ரைட்டா? ஸோ இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 3 லட்சம் சம்பாதிக்கிறது வந்து ஐ லவ் ஹெல்பிங் பீப்புள், இல்லையா? இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கா மக்களுக்கு ஹெல்ப் பண்றது, எனக்குள்ள இருக்க ஃபேம், என்னை பாராட்டுறது, இல்லையா? ஸோ நான் மக்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இல்லையா? நான் ஹெல்ப் பண்றேன், ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு பணம் கிடைக்கும். ஸோ அது நடந்துட்டா, ஐ ஹெல்ப் பீப்புள், அது நடந்துட்டு. ஐ லிவிங் இன்டிகிரேட்டட் லைஃப். இன்டிகிரேட்டட் லைஃப் அப்படின்னா நம்ம விவசாய மாதிரி, ஒரு விவசாயி வாழ்க்கை மாதிரி வாழணும். விவசாய வாழ்க்கைக்கும் நம்ம சிட்டில வாழ்ற வாழ்க்கைக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க? அவங்க எளிமையா வாழ்வாங்க. ஓகே, வேற? நிம்மதியா இருப்பாங்க. ஓகே, வேற? எனக்கு இதை மட்டும் சொல்லுங்க. நம்ம ஊர்ல விவசாயம் பாக்குங்களா? அவங்களுக்கு ஆனுவல் லீவ் எவ்வளவு, சிக் லீவ் எவ்வளவு? கிடையாதுன்னு நினைக்கிறேன். இல்ல கொடுக்காங்களா? அப்படி அவங்க ஆனுவல் லீவ் எடுப்பாங்களா, சிக் லீவ் எடுப்பாங்களா? ஏன் எடுக்கிறது இல்ல அவங்க? தெரியல சார். டியூட்டி ஹவர் எவ்வளவு அவங்களுக்கு? 24 hours தான் நினைக்கிறேன். அப்போ எப்படி வாழ்றாங்க? எப்படி 24 hours வேலை பார்த்தா எப்படி வாழ முடியும்? ஐடியா இல்ல சார், எனக்கு நீங்களே சொல்லிடுங்க. ஏன்னா ஆக்சுவலா ஃபுல்லா சிட்டிலே இருக்கு. சிட்டில தெரியல. இப்ப பாருங்க, நமக்கு இப்ப நீங்க ஜாபுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு தெரியும் உங்களை எங்க போட்டு கடைஞ்சி ஜூஸ் எடுத்து விடுவாங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இயர்லி 21 நாள் லீவு, 6 நாள் சிக் லீவு, சோம்ல மண்டை காய்ச்சல் அதுன்னு படுத்துக்கலாம். 21 நாள் ஊருக்கு போயிட்டு லீவ் எடுத்துக்கலாம். சாட்டர்டே சண்டே லீவு, அந்த கதை. இதை விட்டு ஒரு ரூபாய் ஒண்ணும் பண்ண முடியாது. காலையில மண்டே ஆனா ஆபீஸ் போய் ஆகணும், போகலன்னா சேலரி கட். கரெக்டா? லீவு கட்டாயிரும் இல்ல சேலரி கட்டாயிரும். இது இல்ல வாழ்க்கை. இது வந்து நம்ம கம்பார்ட்மெண்ட் வாழ்க்கை. அதாவது ஆபீஸ் போயிட்டோம்னா அங்க ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி எப்படி வாழணும், சரியா? அப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோமா, ஓகே. அப்புறம் பிக்னிக் போனோமா, சாட்டர்டே சண்டே மட்டும் தான் போக முடியும், மத்த நாள் போக முடியுமா? ஆபீஸ்ல உள்ள போக முடியாது. அந்த வாழ்க்கை. ஆனா ஒரு விவசாயிக்கு சாட்டர்டே சண்டே தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கு பயிர் வச்சாங்க, வாழ்ந்தாங்க, அவ்வளவுதான் தெரியும். அவங்க காலையிலேயே போயிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு மத்தியானம் வெயில் அடிக்கணும் வீட்டுக்கு வந்துருவாங்க. மோட்டர் போட்டு விட்டு வந்துட்டாங்க, சாயங்காலம் போயிட்டு கொஞ்சம் கலக்கல பார்த்தோம் வச்சுமா, அன்னைக்கு அறுப்பு கட்டு, இப்படி அவங்க வாழ்க்கையும் வேலையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணியே இருக்கும். கரெக்டா? மாட்டுக்கு தண்ணி வைக்கிறது, பால் கறக்குது, வீட்டுல ஒரு நாய், 2-3 குட்டி, கோழி, ஈலி இல்ல கிடக்கு, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனா அவங்களும் 24 hours வேலை பார்க்காங்க, 24 hours லைஃப் வாழ்ந்தாங்க. இதுதான் இன்டிகிரேட்டட் லைஃப். ஒரு தண்ணி இருக்கு, தண்ணி பக்கத்துல கரை இருக்கு, ஓகே. அருவி இருக்கு, அருவினா அந்த ஆறு சொல்லுவாங்க, அது பக்கத்துல கரை இருக்கு. எந்த புல்லு ரொம்ப செழிப்பா இருக்கும்? அந்த தண்ணியும் கரையும் ஒட்டி இருக்குது, இல்லையா? அதுக்கு தண்ணியும் கிடைச்சிக்கிடும், கரையும் கிடைச்சிக்கிடும். தண்ணி கிடைக்கும், கரையும் கிடைக்கும், அந்த மாதிரி. ஸோ எப்பவுமே நம்ம வந்து லைஃப வந்து டெய்லி வாழணும். நான் இப்ப போயிட்டு என் பொண்ணு கூட விளையாண்டுக்கிட்டு இருப்பேன், வீடு பார்த்து கூட. ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே வாழணும். அதான் இதுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாம அதுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாம கரெக்டா எப்போ வேணுமோ நம்ம வாழலாம். நான் காலையில 5 மணிக்கு எந்திக்கலாம். நான் இந்த குவாரண்டைன் 6 மாசம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம லைஃப் எப்படி போகணும். என் பிசினஸ் நான் அப்படியே செட் பண்ணிட்டேன், இல்லையா? நான் எல்லாத்துக்கும் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்கேன்.
யூடியூப் மூலமா பேசுறேன், இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன், இதான் என் பிசினஸ். அப்படி நம்ம பிசினஸ் வந்து மாத்திக்கணும், அதுதான் மேட்டர். இன்டிகிரேட்டட் லைஃப்னா நம்ம வேலையும் பிசினஸ் ஒன்றுல இருக்கு, அதான் அந்த கடவுள் டிஃபரன்ஸ். ஓகே சார், ரைட். தேங்க்யூ சார். வேற என்ன கேள்வி ஏதாவது இருக்கா? இல்ல சார், பார்த்ததே போதும், இவ்வளவு பேசுனதே போதும் சார். ரைட் மேம், தேங்க்யூ சோ மச். பெஸ்ட் ஆஃப் தேங்க்யூ மேம். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா? எடுங்க கண்டிப்பா. இந்த வீடியோ நம்ம யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணலாம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ரைட், தேங்க்யூ.